ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா 20 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு நம்ம பார்க்க போகிறோங்க. இது எல்லாமே ஆஃபர் பேங்கிள்ங்க. 4 பேங்கிள்ஸ் 150ன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த ஆஃபர் பேங்கிள்ஸுங்க. அதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவேங்க. பேங்கிள்ஸ்லேருந்து த்ரெட்டு அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு தாங்க நான் செய்கிறதுக்கே உட்காருவேன். அப்போ தான் வந்து என்ன டிசைன் செய்ய போகிறோங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தாங்க நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேங்க. ஹார்ட் ஷேப்பில் செராமிக் கோல்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வளையலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ ஹார்ட் ஷேப் எப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி பேர்லில் கூட செய்யலாம். ஹார்ட் ஷேப்பில் கலர்ஸ் கிடையாதுங்க, பேர்லும் செராமிக் கோல்டும் மட்டும்தான். ரொம்ப ஈஸிங்க. ஆனால் கையில் ஒரு வளையல் போட்டிருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செகண்ட் டிசைன் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் தாங்க. ஸ்கொயர் குந்தன் எடுத்து அடுத்தடுத்து வைப்போம் தெரியுமா, அதே மாதிரி பேர்லில் நான் வைக்கிறேன். இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே ஒரு நல்ல கலராக நல்ல டிசைனாக பார்த்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது எல்லாமே ஃபுல்லாக நாங்களாகவே பண்ணது. என்ன நாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டும் இதே மாதிரி செஞ்சுருக்காங்க. லாஸ்ட்டாக அவங்க செஞ்ச செட்டையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து கோல்டு கலரில் ரேப் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு நான் கோல்டில் உள்ளதை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ளவர் சக்கரின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கோல்டு வச்சுருக்கேன். இந்த சக்கரிக்குள்ளே கேப்பாக இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் ஜர்கான் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜர்கான் ஸ்டோனை இந்த மாதிரி அந்த சக்கரிக்குள்ளே நம்ம வச்சுட்டோன்னா இந்த டிசைன் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே இந்த கிளிட்டர் எஃபெக்டோட சூப்பராக இருக்குங்க. ஃபோர்த் டிசைன் நான் பேரட் க்ரீனில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். பேரட் க்ரீனில் ஐ ஷேப்பில் மேட் குந்தன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கும் நான் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஐ ஷேப் குந்தனை இந்த மாதிரி படுத்த வாக்கில், அதாவது ஃப்ளாட்டாக, அதை ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் வரும் பார்த்தீங்களா, 2 ஐ ஷேப் மீட் பண்ணுற அந்த கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு தாங்க வைக்கணும். க்ளூ அப்ளை பண்ணாமல் வைக்கக்கூடாது. நம்ம தான் நிறைய போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஜர்கான் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணுறோங்க. நான் செய்கிற டிசைன்ஸில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இதே மாதிரி மேக்கிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நவராத்திரி வருது. நிறைய பேர் அவங்க கையாலே மேக் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த டிசைன் என்னென்னு பார்க்கலாங்களா? நான் வந்து பீச் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீச் கலரில் நான் எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப் இப்போ வரைக்குமே எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தாங்க இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கும் புரியும். கரெக்டாக அந்த பேங்கிள்குள்ளே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் மேலே பார்த்த மாதிரியும் ஒரு ட்ரையாங்கிள் கீழே பார்த்த மாதிரியும் வச்சுருக்கேங்க. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. அடுத்து நான் வந்து ஆலிவ் க்ரீனில் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். இதுக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் அந்த டிசைன் இல்லை, இது வேறு டிசைன். ஆக்சுவலாக இது நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனாக இருந்துச்சுங்க. ட்ரையாங்கிளை ஒரு ட்ரையாங்கிளையும் இன்னொரு ட்ரையாங்கிளும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு அந்த கேப்பில் நான் 3 mm செராமிக் கோல்டு குந்தனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி புக்கிங்ஸ் அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறேன். இப்போ 5th டிசைன் என்னென்னு பார்க்கலாங்களா? 5th டிசைன் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஐ ஷேப் மட்டும் வச்சு என்ன பண்ணலாம்? சூப்பரான டிசைன் ஒன்று பண்ணலாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வேர்ட்டிக்கல் லைனில், ஐ ஷேப்பை வேர்ட்டிக்கல் லைனில் நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணுங்க. அடுத்தடுத்து ஸ்டிக் பண்ணணும். இதில் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் மாறாமல் ஸ்டிக் பண்ணணுங்க. இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குங்க. கார்னர் பேங்கில் போடும்போது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக இது பேஸ்டல் கலர் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரெட் கலரில் பண்ணிங்கன்னா அந்த பவளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பவள வளையல் மாதிரியே இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன். மெட்டீரியல் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. மெட்டீரியல் சேல் பண்ணுறது இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸை நான் கொடுக்காமல் இருக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால் அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு 6th டிசைன் வந்து டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். டார்க் பிங்க்கில் 8K ஐ ஷேப்பும் 3 mm கோல்டு கலர் குந்தன்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். 8K ஐ ஷேப்பை வந்து வி டைப்பில், எப்படி நான் வி டைப்பில் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வச்சு
அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நான் 3mm ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 3mm கோல்டு ஸ்டோன் வந்து நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து அடுத்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி செஞ்ச டிசைன்ஸில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.